ஹாய் ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ட்ராயிங் டியூட்டோரியல் என்னென்னா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட். அதில் சம் ஷேப்ஸ் வந்து நம்ம பார்ப்போம், ஒரு 4 எக்ஸாம்பிளும் பார்ப்போம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் A4 சைஸ் சார்ட், ஒயிட் சார்ட், ட்ராயிங் பென்சில், ப்ரோ சர்க்கிள் டூல், ஸ்கேல், ஷார்ப்னர், மாஸ்கிங் டேப். இந்த வீடியோவை நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். சில ஷேப்ஸ் டைப்ஸ் வந்து பாருங்கள்: சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், டைமண்ட், right triangle, scalene triangle, semicircle, ellipse, heart, parallelogram, trapezium, 4-pointed star, 5-pointed star, 6-pointed star, pentagon, hexagon, heptagon, octagon, nonagon, arc, crescent, cross and arrow. ஸோ இதில் இருக்கிற ஷேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ராயிங்கில் எந்த இடத்துல வேணாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஷேப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே நம்ம ட்ராயிங் வரைகிற சம் ஷேப்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஜுவல் செக்ஷன் அந்த மாதிரி நம்ம வரைகிறோன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு சாமி படங்கள்லாம் வரையும் போது பார்த்திங்கன்னா அதில் ஜுவல் செக்ஷன்லாம் வந்து ஸோ இத்தனை ஷேப்ஸ் வந்து அதில் வந்து யூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஷேப்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம வந்து என்னென்ன ஷேப்ஸ் வந்து மட்டும் நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம வரையலான்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கிங் டேப் வந்து இப்போ அது A4 சைஸ் சார்ட் வந்து ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸோ டெஸ்கில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன், பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தது வந்து எடுத்துருக்கிற டூல் என்னென்னா ப்ரோ சர்க்கிள் டூல். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வந்து நம்பர் 2B பென்சில், டோம்ஸ் பிராண்டு 2B பென்சிலில் ஜஸ்ட் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்திருக்கிற பென்சில் வந்து 4B பென்சில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷேடிங் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணது என்னென்னா சர்க்கிள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடு வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் 4B பென்சில். ஸோ பாருங்கள், ரொம்ப பொறுமையாக வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒன் சைடு கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் சைடு வந்து லைட்டு வந்து நம்மளுக்கு அடிக்குதுன்னா ரைட் சைடு வந்து இந்த ஷேட்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து ரைட் சைடு வந்து இந்த ஷேட்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ வந்து ஷேட்ஸ் வந்து ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 10B பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா டார்க், ரொம்ப ஹெவி டார்க் இல்லைங்களா? ஸோ வந்து அதை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம், ஷேட்ஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஒரு 50% வந்து இந்த சர்க்கிளில் வந்து இந்த ஷேட்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு லைட்டிங் அடிக்குதுன்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு ஷேட்ஸ் வந்து இருக்கும், ஸோ நிழல் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த ஷேட்ஸுன்னு நம்ம வந்து
ஷேட்ஸாக வந்து நம்ம மாற்றி வரைகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒளி, நிழல். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சைடு வந்து ஒளி இருக்குன்னா ஒரு சைடு வந்து நிழல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஐடியா தான் வந்து ட்ராயிங் டெக்னிக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அழகாக வந்து ஷேடிங் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தபடியாக நம்ம வரைகிறோம் பாருங்கள். ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். பென்சில் வந்து 2B பென்சில் சேர்த்துருக்குறேன். ஸோ 2 சைடும் ஈவனாக ஒரே லைன் வந்து போடுங்க. ஸோ ரைட் சைடு வந்து கொஞ்சம் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா கீழே இறக்கிக்கோங்க. இதை பாருங்க, கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இது பாருங்கள், கொஞ்சம் கிராஸாக ஒரு வந்து லைன் போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி. இங்கே பாருங்கள், கிராஸ். இது பாருங்கள், அதே ஷேப்பை மேலே கொண்டு போயிட்டு ஒரு லைன் போட்டாச்சு இல்லைங்களா? இதை பாருங்கள், இந்த கோடுக்கு நேராக இந்த ஸ்கேலை வச்சு கொஞ்சம் மேல் நோக்கி நகர்த்துங்க. இப்போ வந்து லைட்டாக வந்து பென்சிலில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம எப்படி வந்து பாருங்கள், இது ஒரு எப்படி ட்ரா பண்ணுறோன்னு பாருங்கள். ஷேப்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த அந்த கோடுக்கு நேராக மேல் நோக்கி நகர்த்தும் போது பின்னாடி இருக்கிற அந்த ஸ்கொயர் ஷேப்போட, அதாவது வந்து பின்பக்கம் 3D எஃபெக்டில் தெரியுது பாருங்கள், பின்பக்கம் தெரிகிற ஒரு கோடு நமக்கு கிடைக்கும். ஸோ முழுமையாக வரைஞ்சோடனே உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னென்னா, க்யூப் எஃபெக்டில் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பாருங்கள், அதே ஷேப்பை வந்து மேல் நோக்கி நகர்த்தும் போது இங்கே பாருங்கள், கொஞ்சம் சாய்ச்சிக்கோங்க. ஸோ ஒரிஜினலாக வந்து அந்த க்யூப் எஃபெக்ட் வந்து வரும். ஸோ லைன் இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2B பென்சிலில் தான் வந்து ட்ரா பண்ணுறோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், இந்த கோடில் நம்ம வைக்கிறோம், அப்படியே மேல் நோக்கி நகர்த்தும் போது அந்த லைன்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், மேல் நோக்கி ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள், சைடில் இருக்கிற அந்த கோடுகளை வச்சு லெஃப்ட் சைடு நகர்த்தும் போது இப்போ பாருங்கள், இன்னொரு கோடு வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். பாருங்கள், இது க்யூப் எஃபெக்டில் வந்து நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணணுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு கோடு வரைஞ்சோன்னா அதே கோடு கொஞ்சம் நகர்த்தி இன்னொரு கோடு நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஐடியா. இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஜாயிண்ட் கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ க்யூப் எஃபெக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நம்ம ட்ரா பண்ண முடியும். இங்கே பாருங்கள், மேல் நோக்கி ஒரு கோடு வரைஞ்சதும் அதை அப்படியே வந்து ஸ்கேலை கீழே நகர்த்தும் போது கீழேவும் வந்து ஒரு கோடு போட முடியுது நம்மளால். ஸோ க்யூப் எஃபெக்ட் அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பென்சில் வந்து 4B பென்சில். ஸோ ஷேட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரைட் சைடு தான் நம்ம வந்து ஷேட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து லைட்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஒளி இருக்கிறதுனால வலது பக்கம் வந்து நிழல் விழுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். அதில் பிளண்டிங் வந்து அழகாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும், பவுடர் எஃபெக்டில் இருக்கணும்.
இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த க்யூப்பில் ஒரு 50%க்கு ஷேடிங் இருக்கணும். ஸோ ஒரு பொருள் மேலே ஒரு ஒளி விழுதுன்னா 50% கண்டிப்பாக ஒளி விழுதுன்னா 50% கண்டிப்பாக நிழல் இருக்கும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வந்து அதாவது வலது பக்கத்துலேயும் ஒரு ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். அடுத்தது 10B எக்ஸ்ட்ரா டார்க் வரத்துக்காக 10B பென்சில்ஸ் வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் அழகாக வந்திருக்கு. வந்து ஸ்கொயர் நம்ம வந்து க்யூப் ஷேப் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்த ட்ராயிங் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வரைய போகிற ஷேப் என்னென்னா பிரமிட் ஷேப். கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வரும். ஸோ பிரமிட் ஷேப் ஒரு 85% வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் டிகிரியில், அதாவது 85 டிகிரியில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம். இப்போ பாருங்கள் இன்னொரு கிராஸ் லைன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா கவனமாக வந்து நீங்கள் இதை பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சைட்லேயும் வந்து ஒரு லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்து எடுத்துக்கிறேன். ஸோ பாட்டம் லைனை வந்து ட்ரா பண்ணியாச்சு. கடைசியாக வந்து இன்னொரு லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போதைக்கு வந்து 4B பென்சில்ஸ் எடுத்து ஷேடிங்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து 10B பென்சில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஷேடிங்ஸு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஷேடிங்கிறதுனால 4B பென்சிலில் ஷேடிங் வந்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் ஸோ இந்த ட்ராயிங்லேயும் வந்து 50% மேலே வந்து ஷேடிங்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்கேல் எடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து அது இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். இந்த பிரமிட் எஃபெக்டில் வந்து 3D எஃபெக்டில் தெரிகிறது போல் ஒரு லைன்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். க்யூப்பில் எப்படி வந்து நம்ம கோடுகளை வந்து இணைச்சோமோ அதே போல் இந்த பிரமிட் எஃபெக்ட்லேயும் வந்து இந்த கோடுகளை வந்து இணைப்போம். இப்போ பாருங்கள் ஒரு 3D எஃபெக்டில் வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஒரு நிழலும் போடலாம். இந்த ஒரு ட்ராயிங்க்கு மட்டும் ஒரு நிழல் வந்து நம்ம ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஷேட் பண்ணி காமிக்கிறேன். 4B பென்சில் ஷேடு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் 2 இன்ச் வந்து கேப் வச்சுக்கோங்க. பென்சிலில் வந்து 2 இன்ச் வந்து கேப் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து காமிச்சோம் இல்லைங்களா, அதே போல் 2 இன்ச் வந்து கேப் வந்து பென்சிலை பிடிச்சிக்கிட்டு ஷேடிங் வந்து இது போல் அழகாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஷேடிங் பென்சில் 10B. இது வந்து எக்ஸ்ட்ரா டார்க் ஆகும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா டார்க் வந்து ஷேடிங் வந்து அப்ளை பண்ணலாம்.
பாருங்கள், இது பிரமிட் ஷேப் வந்து அழகாக வரைஞ்சிருக்கிறோம். நம்ம அடுத்தபடியாக வந்து கோன் ஷேப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து தான் ஞாபகப்படுத்தும். ஒரு சென்டர் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கீழே இந்த பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 2B பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸ்கேல் வச்சு இது போல் அழகாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கோன் ஷேப்புன்றதுனால கீழே வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஞாபகமாக இருக்குதுங்களா? இப்போ வந்து ஞாபகமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷேப் வந்து கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷேப்பு. கீழே இப்போ பாருங்கள் ஓவல் ஷேப் வேறு யூஸ் ஆகுது பாருங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவல் ஷேப். ஸோ இந்த ட்ராயிங்க்கே வந்து ஓவல் அப்படின்ற ஒரு ஷேப் வந்து யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து எவ்வளோ ட்ராயிங் வரைகிறோமோ அப்போ எவ்வளோ ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஷேப்ஸ் வந்து யூஸ் ஆகுன்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஷேப்ஸ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பேசிக்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து இப்போ வந்து 4B பென்சில்ஸில் ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இதுக்கும் வந்து 50% ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஷேடிங் அப்ளை பண்ணுறோம். அடுத்தது வந்து 10B பென்சில்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து 4B பென்சில் இப்போ யூஸ் பண்ணது. இப்போ யூஸ் பண்ணுறது 10B பென்சில் எக்ஸ்ட்ரா டார்க் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து 10B பென்சிலில் வந்து இப்போ டார்க் பண்ணுற போகிறோம். இந்த ஷேப் பேர் கோன். நம்ம அடுத்தபடியாக வந்து ட்ரா பண்ணக்கூடிய ஷேப் என்னன்னா சிலிண்டர் ஷேப். நம்ம 2B பென்சில் எடுத்துக்கிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி மேலே ஒரு கோடு, கொஞ்சம் தூரம் ஒரு 2 இன்ச் தள்ளி வந்து சைஸ் பார்த்துங்க 3 சென்டிமீட்டர். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க 2 இன்ச் கேப்பில். அடுத்தது ஒரு 3 சென்டிமீட்டரில் ஒரு டாட் வச்சு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எவ்வளோ லைட்டாக போடுறோம் பாருங்கள். 2B பென்சிலில் எவ்வளோ லைட்டாக, ரொம்ப லைட்டாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு லைட்டாக போடுறோம் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணணும். எடுத்த உடனே டார்க்காக வந்து ட்ரா பண்ணக்கூடாது. அகைன் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சிலிண்டர் ஷேப்புக்கும் ஓவல் ஷேப் வந்து யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ மேல் பக்கமும் வந்து யூஸ் ஆகுது, கீழ்ப்பக்கமும் யூஸ் ஆகுது பாருங்கள், ஓவல் ஷேப். ஸோ அழகாக 2B பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அழகாக வந்து இந்த சைடில் 2 லைன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அழகாக வந்து இந்த ஷேப் வந்து வரைஞ்சிருக்கிறோம். ஸோ 4B பென்சில்ஸ் எடுத்து ஷேட்ஸ் வந்து இப்போ ரைட் சைடு வந்து அப்ளை பண்ண போகிறோம். மேலேருந்து கீழ்ப்பக்கம் வரை எல்லாமே வந்து ரைட் சைடு வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் தேய்க்கணும். அழகாக வந்து ஷேடிங்கு பவுடர் எஃபெக்டில் அழகாக வந்து ட்ரா பண்ணணும்.
அடுத்தது வந்து நம்ம 10B பென்சில்ஸை ஷேடிங்ஸ் வந்து டார்க்காக அப்ளை பண்ணணும். பாருங்கள், இந்த படத்துக்கு ஒரு 50% மேலே ஷேடிங் வந்து அழகாக வந்திருக்கு. ஓகே, ஸோ ஷேப்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சில ஷேப்ஸ் வந்து எடுத்து அது அழகாக வந்து ஷேடிங்கோடவே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஷேப் வந்து சிலிண்டர் ஷேப். நீங்கள் எல்லா விதமான ஷேப்ஸையும் நல்லா வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த பேசிக் ஷேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. எதனா வந்து டவுட் இருந்தால் என்னை வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.